ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் குமரியின் மூக்குத்தி. ஆசிரியர் கீவா ஜெகநாதன். குரல் வெண்பா. ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி. தேவி கன்னியாகுமரி அழகே வடிவமாக காட்சி கொடுத்து கொண்டிருந்தாள். பராக்கிரம பாண்டியன் அம்பிகையை கண் கொட்டாமல் பார்த்தபடியே இருந்தான். அர்ச்சகர் லலிதா சஹஸ்ர நாமத்தை தொடங்கினார். பாண்டிய மன்னனுடன் வந்தவர்களில் சிலர் மட்டும் கோயிலின் அர்த்த மண்டபத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். தேவியின் மூக்குத்தி விளக்கொளியில் சுடர் விட்டு ஒளிர்ந்தது. அப்பா, அந்த ஒளியை தொடர்ந்து பார்த்து கொண்டு நிற்க முடியாது போல் இருந்தது. அத்தனை ஒளி, கண்ணை கூசச் செய்யும் ஒளி. உள்ளே அர்ச்சகர், ஓம் தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுராயை நம் நட்சத்திரத்தினும் மிக்க ஒளி வீசும் மூக்குத்தியை அணிந்தவள் என்ற நாமத்தை சொன்னார். பாண்டியனுடைய கண் அந்த சுடர் ஒளி ததும்பும் மூக்குத்தியில் லைப்பதற்கும் அர்ச்சகர் அந்த திருநாமத்தை சொல்வதற்கும் பொருத்தமாக இருந்தது. பாண்டியனுக்கு சிறிது உடம்பு குலுங்கியது. அர்ச்சகர் மேலே அர்ச்சனையை ஓட்டினார். பாண்டியனுக்கு மாத்திரம் கண் அந்த மூக்குத்தியில் நிலைத்துவிட்டது. அதன் சுடர் அலைகள் அவனுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய ஆசை அலையை எழுப்பின. அவன் தன் மாதேவியை நினைத்தான். அவளுடைய மூக்கு அவனுடைய நினைவுக்கு வந்தது. கற்பனையினால் அம்பிகையின் மூக்குத்தியை தன் பட்டத்தரசியின் மூக்கில் பொருத்தி பார்த்தான். அந்த சமயத்தில், அகோ வரும் பிள்ளாய் பாண்டிய மகாராஜனே என்ற ஒலியை கேட்டு அம்மன்னன் திடுக்கிட்டு போனான். கன்னியாகுமரிக்கு முன் எரிந்து கொண்டிருந்த விளக்கை பிடிக்கும் பதுமை ஒன்றுதான் அவனை அழைத்தது. அது வாய் திறந்து பேசுவதை அவன் கண்ணார் கண்டான், காதால் கேட்டான். பதுமை பேசத் தொடங்கியது. ஹே பராக்கிரம பாண்டியனே, என்ன அபசாரம் செய்ய துணிந்து விட்டாய்? கன்னி பகவதி சொத்தை கொள்ளையிடலாமா? உன்னுடைய குடும்பத்தையே பாதுகாக்கும் தாயின் ஆபரணத்தின் மேல் உன் இச்சையை வீசினாயே, இது நியாயமா? அம்பிகை உன்னிடம் கருணை கொண்டவள், ஆதலால் நீ இப்படி எண்ணியும் இங்கே நிற்கிறாய். இல்லாவிட்டால் உன் கண் இந்த கணத்தில் குருடாயிராதா? அது கிடக்கட்டும். ஸ்ரீ மாதாவாகிய அம்பிகையின் நாசிகாபரணத்தை பற்றிய கதை உனக்கு தெரியுமா? தெரிந்திருந்தால் உனக்கு இந்த அடாத ஆசை தோன்றிராது. ஆகையால் இப்போது அந்த கதையை சொல்கிறேன் கேள். ஈனமில்லா சிறப்புடைய மீனவர் குலத் தோன்றலே, கலிங்கத்து மகா யுத்தத்தை பற்றி கேட்டிருப்பாயே. கலிங்க அரசனான அனந்தபதுமன் சோழ நாட்டுக்கு கப்பம் செலுத்தாமையால் குலோத்துங்க சோழன் அவனோடு போர் செய்து வென்றான் என்பது தமிழ்நாட்டினர் யாவருக்கும் தெரியும். சோழ சக்கரவர்த்தியின் மந்திரியாகிய கருணாகர தொண்டைமான் இந்த கலிங்கத்து போரில் வெற்றியடைந்த சிறப்பை கலிங்கத்து பரணி என்ற தமிழ் பிரபந்தம் சொல்வதையும் நீ அறிந்திருக்கலாம். ஆனால் உலகம் அந்த போருக்கு உரிய உண்மையான காரணம் இன்னதென்பதை அறியாது. நீ எந்த மூக்குத்திக்கு ஆசைப்பட்டாயோ அதுதான் கலிங்க போருக்கு மூல காரணம். அதை சொல்லுகிறேன் கேள். ஒரு சமயம் கலிங்க அரசனாகிய அனந்தபதுமன் தன் பட்டத்து ராணியோடு தேசாடனம் செய்ய புறப்பட்டான். அப்போதெல்லாம் சோழனுக்கும் அவனுக்கும் பகைமை இல்லை. சோழனுக்கு கப்பம் கட்டுபவன் அவன். ஆகையால் அவன் சோழ நாட்டுக்கு வந்தபோது தஞ்சையில் சில நாட்கள் சோழ அரசனுடைய அரண்மனையில் தங்கியிருந்தான். கலிங்கத்து அரசி பூண்டிருந்த மூக்குத்தி எல்லோருடைய கண்களையும் கொள்ளை கொண்டது. அவர்களிலும் அந்த புறத்தில் உள்ள பெண்கள் அதை கண்டு கண்டு வியந்தார்கள். குலோத்துங்கனுடைய பட்டத்தரசிக்கு அதனிடத்தில் ஆசைய உண்டாகிவிட்டது. அந்த மாதிரி வைரக்கல் எங்கே கிடைக்கும் என்று விசாரிக்கலானாள். எவ்வளவு பொன் கொடுத்தாவது அந்த மூக்குத்தியை வாங்கிவிட வேண்டும் என்ற பைத்தியக்கார ஆசை அவளுக்கு உண்டாயிற்று. கலிங்கத்து அரசனும் அரசியும் தேசாடனத்தை முடித்துக்கொண்டு ஊர் போய் சேர்ந்தார்கள். சோழ மன்னனுடைய மாபெருந்தேவிக்கு அந்த மூக்குத்தியின் நினைவாகவே இருந்தது. முடியுடை மன்னனின் மாதேவியாக இருந்து அதை அணிவதற்கு இல்லையே என்று அங்கலாய்த்தாள். நாளுக்கு நாள் அந்த குறை அவள் உள்ளத்தளவில் நில்லாமல் உடலையும் வருத்தத் தொடங்கியது. தூங்கிக் கொண்டே இருப்பாள். திடீரென்று எழுந்து, அந்த வைர மூக்குத்தி என்று கத்துவாள். குலோத்துங்க மன்னன் என்னவோ சமாதானம் செய்தான். ஒன்றாலும் அவள் ஆறுதல் அடையவில்லை. தன் கீழ் சிற்றரசானாக இருக்கும் ஒருவனிடம் உள்ள பொருளை தா என்று கேட்பது சக்கரவர்த்தியின் நிலைக்கு ஏற்ற செயல் அல்லவே. அதனால் சோழ மன்னன் அந்த மூக்குத்தியை பெற என்ன வழி என்ற ஆலோசனையில் ஆழ்ந்தான். பட்டமகிஷி முக கமலம் வாட்டமடைந்தது. மன்னனுடைய முகத்திலும் வாட்டம் தன் ரேகையை நீட்டியது. அதைக் கண்ட கருணாகர தொண்டைமான் என்ற மந்திரி ஒரு நாள் மன்னனை தனியே கண்டான். நெடுநாளாக மன்னன் எதையோ நினைத்து மனம் கவல்கிறான் என்பதை உணர்ந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு அவனுக்கு இருந்து வந்தது. இப்போது அவன் அரசனிடம், மகாராஜாவுக்கு ஏதோ கவலை உள்ளத்துக்குள் இருந்து வாட்டுகிறது போல தோன்றுகிறது. மந்திரிமார்களும் படைத்தலைவர்களும் சான்றோர்களும் மன்னர் பிரானுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்ல எப்போதும் ஆயத்தமாக இருக்கும்போது அவர்களிடம் சொல்லாத கவலை என்னவென்று தெரியவில்லை. இதை பற்றி நினைத்தால் எனக்கு தூக்கமே பிடிப்பதில்லை. மற்றவர்களுக்கு தெரிவிக்க திருவுள்ளம் இல்லாவிட்டால் அடியேனுக்கு சொல்லலாமே. அடியேன் ஏதாவது செய்ய முடிந்தால் என் உயிரை கொடுத்தாவது செய்வேன் என்றான். அரசன் சிறிது யோசித்தான். பிறகு புன்னகையை வருவித்துக் கொண்டான். நீ ஊகித்தது சரிதான்.
ஆனால் விஷயம் என்னவோ சிறியது, கவலைதான் பெரிதாக இருக்கிறது என்றான். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லலாமே. மகாராஜாவின் திருவுள்ளத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் கடமையை நான் எப்போதும் மேற்கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க இதை தெரிந்து கொள்ளக் கூடாதபடி நான் என்ன அபராதம் செய்துவிட்டேன் என்றான் தொண்டைமான். சொல்லக்கூடாது என்பது இல்லை, மிகச் சிறிய பண்டத்தை பற்றிய கவலை அது. பண்டம் சிறியதுதானே என்று நான் அலட்சியமாக இருந்தேன். ஆனால் கவலை பெரிதாகி இப்போது விரிந்துவிட்டது. அப்படி என்ன கிடைக்காத பண்டம் அது? சொல்கிறேன் கேள். நம்முடைய பட்டத்து தேவிக்குத்தான் அதிக கவலை. ஊனும் உறக்கமும் இன்றி அவள் படுகிற துன்பத்தை பார்க்க முடியவில்லை. இவ்வளவுக்கும் காரணம் ஒரு சிறிய மூக்குத்திதான். என்ன வெறும் மூக்குத்திக்காகவா மன்னர் பெருமானும் மாபெருந்தேவியும் கவலைப்படுவது என்று திடுக்கிட்டு கேட்டான் கருணாகர தொண்டைமான். மூக்குத்தி சிறியதுதான், ஆனால் அது கிடைக்க முடியாத இடத்தில் இருப்பதால் அதை பற்றிய கவலை அதிகமாக வளர்கிறது. நம்முடைய நாட்டில் கிடைக்காத வைரமா, அல்லது வேற்று நாட்டில் கிடைப்பதாக இருந்தாலும் இங்கே வருவிக்க முடியாதா? வைரத்தை சொல்லவில்லை, ஒரு பெண்மணியின் மூக்கில் இருந்து அது ஒளிர்கிறது. அது வேண்டும் என்று கேட்கிறாள் தேவி. இதில் என்ன ஆச்சரியம்? பட்டத்தரசி யாருக்கு இல்லாத மூக்குத்தி யாருக்கு வேணும்? அது எங்கே இருந்தாலும் தேடி பிடித்து வாங்கி வந்து விடலாமே. கலிங்க அரசன் அனந்த பதுமனுடைய தேவியின் மூக்கில் இருக்கிறது அது. அவன் சில மாசங்களுக்கு முன்பு இங்கே வந்தபோது அவன் மனைவி பூண்டிருப்பதை நம் மாதேவி கண்டாள். எங்கும் இல்லாத ஒளியும் பூரிப்பும் உடைய அதில் அவள் உள்ளமசிக்கிக் கொண்டதாம். ஆனந்த பதுமன் நமக்கு அடங்கிய சிற்றரசன்தானே. அவனுக்கு ஓலை போக்கினால் அதை மகாராஜாவின் காலடியில் காணிக்கையாக கொண்டு வந்து வைக்கிறான் என்று உற்சாகத்துடன் கூறினான் தொண்டைமான். முடியுடை மன்னனாகிய சோழ சக்கரவர்த்தி தன் கீழ் அடங்கிய சிற்றரசன் ஒருவனிடம் மூக்குத்தியை இறப்பதா? அவனாக அறிந்து கொடுப்பதாக இருந்தால் பெற்றுக்கொள்ளலாமே ஒழிய நீதா என்று கேட்டு பெற்றுக்கொள்வது எந்த தமிழ் மகனுக்கும் ஏற்ற செயலன்று. அதற்கு ஏதாவது வழி பண்ணுகிறேன். இது பற்றி மகாராஜாவும் மாதேவியாரும் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். எப்படியாவது அந்த மூக்குத்தியை கொண்டு வந்து மாதேவியாரின் மனசை குளிர்விப்பது அடியேனுடைய கடமை என்று கருணாகரன் உறுதிமொழி கூறினான். இளைஞனாகி அவனுக்கு உலக இயல்பு நன்றாக தெரியாது. இதனால் தான் இப்படி வாக்களித்தான். ஆனால் அந்த வாக்கை காப்பாற்ற அவன் எவ்வளவு துன்பத்தை அடைந்தான் தெரியுமா? கேளாய். மதுரை நகரிலிருந்து ஆட்சி புரியும் மகிபதியே, சோழ மன்னனுக்கு எப்படியாவது அந்த மூக்குத்தியை கொண்டு வருவதாக சொல்லி உறுதி கூறிய தொண்டைமான் அன்று முதல் சோழ நாட்டில் உள்ள வைர வியாபாரிகளுடன் பழகினான். வைரங்களை பற்றியும் மற்ற மணிகளை பற்றியும் தெரிந்து கொண்டான். பலவிதமான மணிகளை வாங்கி வைத்துக் கொண்டான். அவனுக்கு கொஞ்சம் தெலுங்கு பேசத் தெரியும். அதில் நன்றாக பேசத் தெரிந்து கொண்டான். எல்லாம் 6 மாத காலத்தில் நிகழ்ந்தவை. அப்போது அரசனிடம் எப்படியாவது மூக்குத்தியை போர்விப்பதாக சொல்லிக் கொண்டே வந்தான். ஒரு நாள் போருநாகர தொண்டைமான் ஒரு வைர வியாபாரியைப் போல கோலம பூண்டு கையோல் நவமணிகள் அடங்கிய பையை எடுத்துக்கொண்டு கலிங்க நாட்டை நோக்கி புறப்பட்டான். அங்கே உள்ள செல்வர்களிடம் மிகவும் உயர்ந்த வைரங்கள் தன்னிடம் இருப்பதாக சொல்லி அவர்களுக்கு காட்டினான். அரசனுடைய மந்திரிகளிடம் பழகினான். அவர்கள் வாயிலாக அரசனையும் அணுகினான். எனக்கு வைர பரீட்சை நன்றாக தெரியும் மகாராஜா. எந்த வைரத்தையும் கண்டு அதன் சரித்திரத்தையே சொல்லிவிடுவேன் என்று சொன்னான். சோழ அரசனுடைய அரண்மனையில் உள்ள மணிகளை எல்லாம் பார்த்திருப்பதாகச் சொன்னான். அப்போது அனந்த பதுமன் அவனை ஒரு கேள்வி கேட்டான். என்னிடம் ஒரு வைரம் இருக்கிறது. அதற்கு ஒப்பானதை எங்கும் காண முடியாது. நான் அதை காட்டுகிறேன். அதுபோல ஒன்றை நீ காட்ட முடியுமா என்று கேட்டான். என்னுடைய வழிபடு தெய்வம் முருகன். அவன் வைரமணி வேலை உடையவன். அவன் அருளால் வைர சம்பந்தமான செய்திகளை முன்கூட்டியே நான் அறிவேன். மாதேவி மூக்குத்தியில் உள்ள வைரத்தை மன்னர் பெருமான் நினைத்து பேசுகிறார் என்று தெரிகிறது. நான் அதை பார்த்ததில்லை. பார்த்தால் அதற்கு சமானம் என்ன? மேலான வைரத்தையே கொண்டு வந்து தருவேன் என்றான் தொண்டைமான். அரசன் மூக்குத்தியை வருவித்தான். கருணாகரன் அதை பார்த்தான். யாராக இருந்தாலும் அதை கண்டால் சொக்கி போவார்கள். வைர லட்சணம் நன்றாக தெரிந்த தொண்டைமான் அதையே பார்த்துக் கொண்டிருந்தான். சோழ மன்னனுடைய அரண்மனையை சுடும் கவலை தீயை எழுப்பிய பொறியை அவன் தன் கண்ணை இமைக்காமல் பார்த்துக் கொண்டே இருந்தான். என்னையா அப்படி பார்க்கிறீர்? உம்முடைய பார்வையே சொல்கிறது. இதுபோல உம்முடைய வாழ்விலே ஒன்றை நீர் கண்டதில்லை என்று சொல்லி அனந்த பதுமன் நகைத்தான். உண்மையில் அந்த பேச்சை கேட்ட பிறகுதான் தொண்டைமான் தன் இயல்பான நிலைக்கு வந்தான். ஆனாலும் அறிவாளி அல்லவா? மகாராஜா அப்படி சொன்னது ஓரளவு உண்மைதான். நான் இந்த மூக்குத்தியில் நவமணியில் ஒன்றாகிய வைரத்தை காணவில்லை. உள்ளத்தை வெதுப்பும் வைரத்தையே காணுகிறேன் என்றான். என்னையா உளறுகிறீர் என்று சிறிதே சினக்குறிப்போடு அரசன் கேட்டான். மன்னர் பெருமான் சினம் கொள்ளக்கூடாது. இதை கண்ட மகளிர் எல்லாம் இதை நாம் அணிவதற்கு இல்லையே என்று பொறுமுவார்கள். அதைத்தான் சொல்ல வந்தேன். அப்படி சொல்லும். அது கிடக்கட்டும். இந்த மாதிரி வைரம் உலகத்தில் எங்காவது கிடைக்குமா என்று கேட்டான் கலிங்கத்தரசன். நான் சொல்வதை கேட்டு அரசர் பிரான் சினம் கொள்வதில்லை என்று உறுதி கொடுத்தால்
இதை பற்றி சில செய்திகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இல்லையானால் உண்மையில் இதற்குச் சமானமான கல்லே உலகில் இல்லை என்று மாத்திரம் சொல்லி நிறுத்திக் கொள்கிறேன். மன்னனுடைய ஆவலை தொண்டைமான் தூண்டிவிட்டான். சொல்லுமே, என்ன சொல்லப் போகிறீர்? வைரத்திலே ஏதாவது குற்றம் இருக்கிறதென்று சொல்வீர்? இது பரம்பரையாக இந்த அரண்மனை சொத்தாக இருந்து வருகிறது. குற்றமற்றது என்று பரீட்சை செய்தே என் முன்னோர்கள் வாங்கியிருக்கிறார்கள். நீர் குற்றமுடையது என்றால் இது குறைந்து விடுமா என்றான் அரசன். மன்னர் பிரான் சொன்னதில் உண்மையில்லாமல் போகவில்லை. ஆனால் நான் சொல்லும் குற்றம் மற்றவர் சொல்வது போன்றது அன்று. இது வைரத்தை உண்டாக்கும் என்று முன்பு சொன்னேனே, அதைத்தான் மறுபடியும் சொல்லுகிறேன். யாரிடம் வைரம் உண்டாகும்? ராணியின் மூக்குத்தியைக் கண்டு யார் வைரம் கொள்வார்கள்? இவ்வளவு காலமாக அப்படி ஒன்றும் நேரவில்லையே. மகாராஜா, என்னுடைய துணிச்சலை பொறுத்தருள வேண்டும். இந்த மூக்குத்தியின் மேல் அயல் நாட்டு காற்று வீசாமல் இருக்கிற வரைக்கும் ஆபத்து ஒன்றுமில்லை. அயல் நாட்டு காற்று வீசினால், அதாவது இதை போட்டுக்கொண்டு கலிங்க நாட்டின் எல்லையை விட்டு தாண்டினால் நான் சொன்னபடி வைரம் உண்டாகும். என்ன ஐயா புரளி பண்ணுகிறீர்? உலகம் என்ன கொள்ளைக்கார ராஜ்யமா? ஊரை விட்டு போனால் பறிபோய் விடும் என்று சொல்கிறீரே. நாங்கள் சில மாதங்களுக்கு முன்புதான் சோழ நாட்டுக்கும் பாண்டி நாட்டுக்கும் போய் வந்தோம். சுகமாகவே வந்து சேர்ந்தோம். நீர் சொன்ன வைரத்தை நான் காணவில்லையே. சோழ நாட்டில் தங்கினீர்களோ? ஆம், தஞ்சையில் சோழ மன்னருடைய அரண்மனையில் தங்கினேன். சரி, வைரம் விதைத்தாகிவிட்டது. இனி அறுவடையாக வேண்டிய காலம் எப்போது வருகிறதோ என்றான் கருணாகரன். என்னய்யா பயமுறுத்துகிறீர்? ஒரு கால் இந்த மூக்குத்தியை சோழ மன்னர் விரும்பினாலும் விரும்பலாம். முடியுடை மன்னர்களின் அரண்மனையில் இருக்கும் தகுதி இதற்கு இருக்கிறது. மற்ற இடங்களில் இருந்தால் இது நெருப்புக்குச் சமானம். இதை அத்தகைய இடத்தில் சேர்ப்பித்து விடுவதே நல்லது என்று தொண்டைமான் சொன்னபோது அரசனுக்கும் அவனைச் சார்ந்தவர்களுக்கும் வைர வியாபாரியிடமே சந்தேகம் பிறந்துவிட்டது. ஓர் அமைச்சன் தொண்டைமானை அழைத்துச் சென்றான். சோழ நாட்டிலிருந்து வந்த ஒற்றன் என்று எண்ணியதால் ஏவலரைக் கொண்டு எச்சரிக்கை செய்து அனுப்பினான். அடிபடாமல் தப்பியது பெரிதாகப் போய்விட்டது. வெறுங்கையோடு வீடு வந்து சேர்ந்தான் கருணாகரன். அடிபட்ட புலி போல அவனுக்கு ஆனந்த பதுமன் மேல் சினம் மூண்டது. சோழ அரசனுடைய ஒற்றன் தன்னை அவமதித்ததாக எண்ணிய ஆனந்த பதுமன் தான் கட்ட வேண்டிய கப்பத்தை அனுப்பவில்லை. கருணாகர தொண்டைமானின் அறிவுரையின்படி சோழனிடமிருந்து ஒரு ஓலை அவனுக்கு போயிற்று. உன் மனைவியின் மூக்குத்தியை கொடுத்தால் எப்போதுமே நீ கப்பம் கட்ட வேண்டியதில்லை என்று சொல்லியது அந்த ஓலை. அது கண்டு அனந்தபதுமன் சீறினான். முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டான். அப்புறம்தான் போருக்கு வேண்டிய ஆயத்தங்கள் நடைபெற்றன. தன்னை அவமதித்த அனந்தபதுமனை தன் கையாலே தண்டிக்க வேண்டும் என்ற ஆசை கருணாகரனுக்கு. அதனால் அவனே படைகளுக்கெல்லாம் தலைமை பூண்டு கலிங்கம் சென்று போரை நிகழ்த்தினான். வெற்றி பெற்றான். போர் நிகழும் போதே அந்தப்புரத்தில் தக்க காவலை போட்டான். அவனுக்கு கலிங்கத்து அரசியின் மூக்குத்தியிலே கண்ணல்லவா? கலிங்கப் போரில் கருணாகரன் வெற்றி பெற்றான். போரை எழுப்புவதற்கு காரணமான மூக்குத்தியை கொணர்ந்து சக்கரவர்த்தி குலோத்துங்கன் திருவடியில் வைத்தான். நீ கலிங்கத்தை வென்றது பெரிதன்று, இதை கொண்டு வந்ததுதான் மிக பெரிது என்று சோழ மன்னன் அவனை பாராட்டினான். கேட்டாயா பாண்டிய மகாராஜனே? கலிங்கப் போருக்கு மூல காரணம் ஒரு மூக்குத்தி என்பதை தெரிந்து கொண்டாயா? அது பின்னும் என்ன என்ன குழப்பங்களை உண்டாக்கியது என்பதை இன்னும் சொல்கிறேன் கேள் என்று விளக்கு பதுமை மறுபடியும் சொல்லத் தொடங்கியது. பட்டத்து தேவியின் மூக்கில் ஏறிக்கொண்ட மூக்குத்தி மற்ற ராணிகளின் மனத்தில் ஆசையும் பொறாமையையும் எழுப்பியது. குலோத்துங்கன் மனைவிமாரில் அவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவள் ஒருத்தி அது தனக்கு வேண்டும் என்று கேட்டாள். தன் அரண்மனைக்கு வந்த பிறகும் அந்த வைர மூக்குத்தி மன்னனுக்கு கவலை கொடுத்து வந்தது. அந்த புறத்தில் புயல் குமுறியது, பூசல் எழுந்தது. வீரனாகிய குலோத்துங்கன் எல்லா மனைவிமாரையும் ஒரு நாள் அழைத்து கூட்டி வைத்துக் கொண்டு அந்த மூக்குத்தியை பற்றி பேசினான். ராணிமார்கள் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொருவராக அணிய வேண்டும் என்று சொன்னார்கள். பட்டத்து தேவி அதற்கு இணங்கவில்லை. இப்போது மூக்குத்திக்கு வந்த வழக்கே பின்பு சிங்காதனத்துக்கும் வரும். ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொருவராக பட்ட தேவியாக இருக்கலாம் என்று சொல்வார்கள். இந்த மூக்குத்தி விஷயமாவது அந்த புறத்துக்குள் அடங்கியிருப்பது. பட்ட மகிழ்ச்சி பதவி என்பது உலகமறிந்த செய்தி. இவர்கள் அதற்கும் உரிமை கொண்டாடி வருஷத்துக்கு ஒரு பட்டமகிஷி என்று வந்துவிட்டால் உலகமே கைகொட்டிச் சிரிக்கும். ஆகையால் பட்டமகிஷி என்பதற்குரிய அடையாளமும் உரிமைகளும் சில உண்டு. அதை யாரும் மாற்றிக்கொள்ள முடியாது என்று அவள் வாதிட்டாள். அதற்கு எதிர்கூற யாருக்கும் வாய் இல்லை. மற்ற ராணிகள் எல்லாம் வீணாசைப்பட்டு இதை ஒரு வழக்கமாக கொண்டு வந்ததைக் கண்டு மகாராணிக்கும் கோபமாக வந்தது. மகாராஜா கொஞ்சம் அன்பாக இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு பேராசை பெருகிவிடுகிறது. அவர்கள் ஆசையில் மண்ணை போட வேண்டும் என்று அவள் எண்ணமிட்டாள். மெல்ல மெல்ல குலோத்துங்கனுக்கு பொய்யும் மெய்யும் சொல்லி ஒரு கருத்தை அவனிடம் தெரிவித்தாள். அதற்கு அவனை இணங்கவும் செய்துவிட்டாள்.
பட்டத்து தேவி அணியும் அந்த வைர மூக்குத்தியை அவள் தன மூத்த மகளுக்கு சீதனமாக கொடுத்து விடுவதென்றும், இப்படியே மகளுக்கு தாய் கொடுக்கும் சீதனமாகவே அது பரம்பரையாக இருந்து வர வேண்டும் என்றும் ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்திவிட்டாள். அம்பிகை கனவில் வந்து சொன்னதாகவும் வேறு காரணங்கள் இருப்பதாகவும் பட்டத்து ராணி சொல்லி இந்த தீர்மானத்துக்கு அரசனுடைய உடன்பாட்டை பெற்றுவிட்டாள். அதன்படி இந்த மூக்குத்தி அடுத்த தலைமுறையில் சோழன் மகளும் பாண்டிய அரசன் தேவியுமாகிய ஒருத்தியிடம் சென்றது. பெரும்பாலும் சோழ பாண்டிய குலத்தில் பெண் கொடுப்பதும் வாங்குவதும் தொடர்ச்சியாக வருவது உனக்கு தெரிந்ததுதானே? அந்த வழக்கப்படியே இந்த மூக்குத்தி சோழன் அரண்மனையிலும் பாண்டியன் அரண்மனையிலும் மாறி மாறி தன் ஒளியை வீசத் தொடங்கியது. கேளாய், சந்திரவம்சத்தில் தோன்றிய சக்கரவர்த்தியே, இனிமேல்தான் முக்கியமான கதையை சொல்லப் போகிறேன், கவனமாய்க் கேள் என்று கூறி பதுமை தன கதையை தொடர்ந்து சொல்லலாயிற்று. ஒரு சமயம் பராந்தக பாண்டியன் என்னும் அரசன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான். அவனுடைய பட்டத்து தேவியாகிய உலக முழுதுடையாள் மூக்கில் அந்த மூக்குத்தி ஒளிவிட்டது. அவள் மதுரை மாநகரில் எழுந்தருளியிருக்கும் மீனாட்சி அம்மையை நாள்தோறும் தரிசிக்காமல் இருப்பதில்லை. மாதம் ஒரு முறை வெள்ளிக்கிழமையன்று இங்கே வந்து கன்னியாகுமரி அம்பிகையை தரிசித்துச் செல்வாள். அதுவரையில் இந்த மூக்குத்தி தாயிடமிருந்து பெண்ணுக்கு தடையின்றி வந்து கொண்டே இருந்தது. இப்போது உலக முழுதுடையாளுக்கு மைந்தன் பிறந்தான். மறுபடி 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதற்கு பெண்ணே பிறக்காமல் இருக்கவே அந்த மூக்குத்தி பல பேருடைய ஆசையை தூண்டியது. அவளுடைய மூத்த மகனாகிய அரிமர்த்தனனுடைய மனைவி அது தனக்குத்தான் கிடைக்கப் போகிறதென்று எண்ணியிருந்தாள். பட்டமகிஷிக்கு பெண் குழந்தை இல்லையாதலால் அந்த மூக்குத்தியை பெரும் உரிமை, அடுத்தபடி பட்டமகிஷி ஸ்தானம் வகிக்கப் போகும் தனக்குத்தான் என்று அவள் எண்ணியதில் நியாயம் இருக்கத்தான் இருந்தது. இந்த ஆசையை அவள் பேச்சுவாக்கில் ஒரு நாள் அந்த புறத்தில் வெளியிட்டு விட்டாள். அதிலிருந்து தீப்பற்றிக் கொண்டது. பாண்டிய அரசர் காது வரைக்கும் அது சென்றது. உண்மையாகவே இது புதிய கலகத்துக்கு விதை என்று எண்ணி அவன் கவலைப்பட்டான். பட்டமகிஷிக்கு அடுத்த ராணிக்கு ஒரு மகள் இருந்தாள். தாயிடமிருந்து மகளுக்குச் செல்வதுதான் சம்பிரதாயமே ஒழிய மருமகளுக்கு போவது தவறு. மகாராணிக்கு சொந்த பெண் இல்லாவிட்டாலும் பெண் முறையில் இருப்பவள் நான். என்னுடைய பெரியம்மாவுக்கு நான் பெண்தானே, ஆதலால் மூக்குத்தியை பெரும் உரிமை எனக்குத்தான் என்றாள் அவள். மற்றவர்கள் பார்த்தார்கள். தங்களுக்கு கிடைக்காமல் தங்களோடு இருக்கும் வேறு ஒருத்திக்கு போவதாவது என்ற பொறாமை அவர்களுக்கு. அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்த மூக்குத்தி ஒரே இடத்தில் இருக்கிறது. 3 சோழர் அரண்மனையிலும் பாண்டியர் அரண்மனையிலும் மாறி மாறி இருந்து வருகிறது. இங்கிருக்கும் பெண் அங்கே போனால் உடன் போயிற்று, அங்கிருக்கும் பெண் இங்கே வந்தால் உடன் வந்தது. இப்போது இங்கிருக்கும் பெண் அங்கே போக வழியில்லை. பெண் இல்லையே, ஒழிய மூக்குத்தி இருக்கிறது. அதனால் சோழ நாட்டு இளவரசனுக்கு யாரை மனம் புரிவிக்கிறார்களோ அந்த பெண்ணுக்கே போக வேண்டியது இது என்றார்கள். கையில் இருப்பதை வேண்டாம் என்று கொடுத்து விடுவதா என்று உரிமை கொண்டாடியவர்களில் ஒருத்தி கேட்டாள். அப்படி அன்று. அப்படி போனது மறுபடியும் அங்கிருந்து இங்கே பெண் வரும்போது இங்கேதானே வரப்போகிறது என்றால் மற்ற ராணிகளில் ஒருத்தி. அப்படியானால் என்னையே சோழகுலத்தில் வாழ்காயப்படுத்தி மூக்குத்தியையும் கொடுத்து விடுவது என்று 2ஆம் ராணியின் பெண் சொன்னாள். உன்னை சோழ இளவரசன் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டுமே என்று மற்றவர்கள் சிரித்தார்கள். ஏன், நான் முறையுடையவள் அல்லவா? நன்றாகச் சொன்னாய். பட்டமகிஷியின் வயிற்றில் பிறந்தாலொழிய உனக்கு முறை எப்படி உண்டாகும் என்று கேட்டாள் ஒருத்தி. இப்படியாக மறுபடியும் அந்த மூக்குத்தி பாண்டியனுடைய அந்தப்புறத்தில் குழப்பத்தை விளைவித்தது. அரசி உலக முழுதுடையாள் யோசனையில் ஆழ்ந்தாள். பராந்தக பாண்டியனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இப்போதே அதை பற்றிய கவலை எதற்கு என்று மேலுக்கு அவன் சொல்லிவிட்டான். ஆனாலும் நாளைக்கு இந்த சிக்கல் வந்தால் எப்படியாவது முடிவு காணத்தானே வேண்டும் என்ற கவலை மாத்திரம் அவன் உள்ளத்துள் இருந்தது. மகாராணி இந்த சிக்கலை பற்றி யோசித்தாள். ஒரு முடிவும் அவளுக்கு தோன்றவில்லை. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இங்கே தேவி கன்னியாகுமரியை தரிசிக்க வந்திருந்தாள். தாயே, இதற்கு நீதான் ஒரு வழி காட்ட வேண்டும் என்று அவள் பிரார்த்தித்தாள். அப்போது தேவியின் மூக்கில் இருந்த மூக்குத்தி பழையதாக போனபடியால் கீழே விழுந்து விட்டது. தான் பிரார்த்தனை செய்யும் போது அது விழவே மகாராணி அதையே தேவியின் குறிப்பாக ஏற்றுக்கொண்டாள். அவள் உடம்பு புலகம் போர்த்தது. கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. கீழே விழுந்து வணங்கி எழுந்தாள். சரசரவென்று தன மூக்குத்தியை கழற்றினாள். கங்கை நீர் அங்கே அபிஷேகத்துக்கு வைத்திருந்தார்கள். அதை கொண்டு வரச் செய்து இதை கழுவினாள். தாயே, இதை நீ ஏற்றுக்கொள். பாண்டிய குலத்தால் காப்பாற்ற பெரும் குமரி என்று ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டாலும் உண்மையில் நீ எங்களை காப்பாற்றுகிறாய். உலகத்துக்கெல்லாம் தாயாகிய நீ பாண்டியனுக்கு குமரியாக அவதாரம் செய்தாய். இன்னும் குமரியாகவே இருக்கிறாய். நீதான் இதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு உரிய குமரி. என்னை போன்றவர்கள் நாசியில் இது இருந்தால் உலக மனத்தோடு இணைந்து காம குரோத லோப மோக மதமாச்சரியங்களை உண்டாக்கும். உன் நாசியில் இருந்தால் ஞான மனம் வீசும். அரண்மனையும் குலமும் நாடும் மாறி மாறிச் சென்று நிலையின்றி வாழும். இதற்கு இனிமேல் நிலையுள்ள வாழ்வு கிடைக்கட்டும்
எவள் எப்போதும் குமரியோ அவளை அடைந்தால் இதற்கு ஊர் சுற்றுகிற வேலையில்லாமற் போய்விடும். தாயே, எங்கள் கவலை ஓய்ந்தது, சிக்கல் தீர்ந்தது. உடம்பிலுள்ள ஆதாரங்களில் உள்ள கிரந்திகளாகிய முடிச்சை பேதிக்கும் லலிதாம்பிகை அல்லவா நீ? இந்த முடிச்சையும் பேதித்து விட்டாய். தாயே, எங்கள் குலத்துக்கு குமாரியே, எனக்கும் நீதான் குமாரி. இந்தா, நீ கன்னியாக இருந்தபடியே இந்த சீதனத்தை ஏற்றுக்கொள் என்று கங்கையால் கழுவிய அதை தன் கண்ணீராலும் கழுவி அர்ச்சகர் கையில் அளித்தாள். அவர் பிரமித்துப் போனார். என்றும் இல்லாதபடி அம்பிகையின் பழைய மூக்குத்தி என்று விழுந்தபோது உண்டான ஏக்கம் இப்போது நீங்கிவிட்டது. அது அம்பிகையின் திருநாசியில் நட்சத்திரத்தை போல் ஒளிவிடத் தொடங்கியது. பாண்டியன் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டான். உலகமே ஏற்றுக்கொண்டது. அத்தகைய மூக்குத்தியை நீ உன் கண்ணாலும் கருத்தாலும் அழுக்காக்கலாமா? சொல், அது பாவம் அல்லவா? பராக்கிரம பாண்டியன் கண்ணை திறந்து பார்த்தான். பதுமை விளக்கு ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. லலிதா, சஹஸ்ரநாமம் முடியும் தருவாயில் இருந்தது. 993ஆம் நாமமாகிய ஓம் அஞ்ஞான துவாந்த தீபிகாயை நம், அஞ்ஞானமாகிய இருட்டை போக்கும் தீபம் போல் உள்ளவள் என்பதைச் சொல்லி குங்குமத்தை அம்மையின் திருவடியில் இட்டார் அர்ச்சகர். பாண்டியன் கண்ணில் நீர் அரும்பியது. ஆம் தாயே, நீ என்ன அஞ்ஞானத்தை இப்போது போக்கிவிட்டாய்? இந்த விளக்கு போக்கியதா? நீதான் போக்கினாயா? அல்லது உன் திருநாசியில் உள்ள அணி மாயையை உண்டாக்கி பின்பு துடைத்து விட்டதா? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நான் மனசால் பாவியாகிவிட்டேன். இதற்கு பிராயச்சித்தம் செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லி கன்னத்தில் அறைந்து கொண்டான். ஓம் லலிதாம்பிகாயை நம என்று அர்ச்சகர் அர்ச்சனையை நிறைவேற்றினார். பிறகு பாண்டியன் தான் செய்த அபசாரத்துக்கு பிராயச்சித்தம் செய்தான். பல அரிய வைரங்களை தொகுத்து ஆபரணங்கள் செய்து அம்பிகைக்கு பூட்டினான். அவன்தான் நினைத்த பிழைக்கு இறங்கி தன் கண்ணிலிருந்து முத்தை உதிர்த்து ஆரமாக்கின அப்பொழுதே அவனை அம்பிகைதான் மன்னித்து விட்டாளே.